இங்கே ஒரு தலைவன் என்கிற தலைப்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பற்றிய என் மனதில் இருக்கிற கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். இப்போது என்ன புதிதாக அவரை பற்றி தலைவன் என்று அறிமுகம் தேவை இருக்கிறது என்கிற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழலாம். இயற்கையும் கூட. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பது என்பது வேறு. தலைமை பொறுப்பில் இருந்தாலும் எந்த பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் தன்னை ஒரு தலைவனாக நிரூபிப்பது என்பது ஒரு கடினமான செயல் மட்டுமல்ல, ஆச்சரியகரமான விஷயமும் கூட. திரு இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார், பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். எனவே அவர் தலைவர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இப்போது நான் பயன்படுத்துகிற வார்த்தை தலைவர் என்பது அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலியினுடைய அதிகாரத்தை காண்பிப்பதல்ல. லீடர் என்கிற வார்த்தையில் நான் அதை பயன்படுத்துகிறேன். பெரிய பதவிகளை அடைந்தவர்களெல்லாம் தலைவர்களாக மாறுவதில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இந்திய தமிழக தலைவர்களை, மன்னித்து விடுங்கள், தலைவர் என்று சொல்லப்படுகிறவர்களை தொடர்ந்து கவனித்து வருகிறேன், இல்லை கண்காணித்து வருகிறேன். எனவேதான் இங்கே ஒரு தலைவன் என்று இவரை நான் கைகாட்டுகிற துணிவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 2023 ஒரு 40 நிமிட நேரம் அவரை சந்திக்க நேரம் கேட்டு, என் சொந்த காரணத்துக்காக நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சேலம் மாவட்டத்திலே ஒரு புராதனமான ராமர் கோவிலை, கரியராமர் திருக்கோவிலை புதுப்பிக்கிற பணி பாக்கியம் எனக்கு வாய்த்தது. அதற்கு அவருடைய உதவியும், சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் திரு இளங்கோவன் ஆதரவும் உதவியும் ஆசியும் தேவைப்பட்டது. இந்த பின்னணியில்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் பார்த்தேன். அவரிடம் பேசிக்கொண்டிருந்த ஒரு 30-40 நிமிடங்களிலேயே இந்த மனிதனுக்குள் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு தலைவன் ஒளிந்திருக்கிறான். அந்த அரசியல்வாதியை இந்த மனிதன் இபிஎஸ் காப்பாற்றிக் கொள்வாரா எனக்கு தெரியாது. ஆனால் மிக நிச்சயமாக இந்த மனிதன் தனக்குள் இருக்கிற தலைவனை காப்பாற்றிக் கொள்ளுவான் என்கிற நம்பிக்கையும் எண்ணமும் எனக்குள் உதித்தது. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், எனக்கு இந்த மனிதனிடம் பிடித்ததெல்லாம் சொல்லுகிற கருத்து குப்பை கருத்தாக இருந்தாலும் வாய்மூடி சொல்லுகிற கருத்தை கேட்டுக்கொள்ளுகிறார். நான் வாயை திறந்து பேசிக்கொண்டிருக்கிற வரை அவர் வாயை திறப்பதில்லை. தன்னுடைய மைண்டை திறந்து வைத்து காதுகளை முழுக்க விரித்து வாங்கி கொண்டு நான் என் கருத்தை சொல்லி முடித்தவுடன் பதில் சொல்லுகிறார். இல்லை வக்கீல், நீங்கள் சொல்கிறது சரியில்லை, முழுக்க தப்பு, இன்னென்ன காரணங்களால் தப்பு. அதாவது நான் பேச பேச அவர் சரியா தவறா என் கருத்துக்கள் என்பதை மனதிலேயே ஒரு படமாக ஓட்டி நான் முடித்தவுடன் மிகச் சரியான தெளிவான எந்த பிசுறும் இல்லாத ஒரு கருத்தை சொல்லுகிறார். எனவே தான் அவர் தலைவர் என்று நான் அன்று முடிவு செய்தேன். அது தொடர்கிறது. 2ஆம் பதிப்பு, 3ஆம் பதிப்பு என்று ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு புது பொலிவோடு ஒரு பதிப்பை, தலைவன் பதிப்பை அவர் காட்டுகிறார். சுற்றி வளைத்து பேசுவதில்லை, சுருக்கமாக ஆனால் தெளிவாக பேசுகிறார். ஒரு தலைவனுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்பது அதுதான். சரி, இப்போது எப்படி தலைவர் என்று நிரூபித்தார்? நியாயமான கேள்வி சொல்லுகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னால் மதிக்கப்படுகிறவர் என்பதை தாண்டி நான் அந்த கட்சிக்காரன் இல்லை. பல நேரங்களிலே நான் பொதுவெளியில், தொலைக்காட்சிகளிலோ அல்லது இந்த சுமித்ராவின்
தாய்மொழி யூடியூபிலோ அவரை பற்றி கருத்துக்களை சொல்லுகிற போதெல்லாம் 2 விதமான கருத்துக்களை கமெண்டில் வெளியிடுகிறார்கள். ஒன்று, நான் அவர் ஜாதிக்காரன், ஜாதி பற்று சத்தியமாய் இல்லை. நான் அவர் ஜாதிக்காரன் என்று யார் நினைத்தாலும் அது என் தாய் தந்தையை சந்தேகப்படுவது, என் பிறப்பை இழிவுபடுத்துவது என்றே நான் கருதுகிறேன். அவர் ஜாதிக்கும் என் ஜாதிக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நாங்கள் இருவரும் ஆண் ஜாதி, அவ்வளவுதான். அவர் கொடுத்த காசுக்கு நான் அதிகமாகவே கூவுகிறேன், குலைக்கிறேன். இன்னொரு கமெண்ட் சொல்லுகிறவர்கள் மிக கண்ணியமான மொழியில் அவர்களை நான் திட்ட வேண்டுமென்றால் முட்டாள்கள். நான் யாரிடமும் ஒரு பைசா எந்த காலத்திலும் எதற்காகவும் பெறுவதில்லை. நீங்கள் நம்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதுதான் நான். எனவே காசால் என்னை விலைக்கு வாங்குகிறவன் இன்னும் பிறக்கவில்லை. அப்படி ஒருவன் பிறந்தால் நான் இறந்து விடுவேன். சரி, இப்போது ஏன் அவரை ஒரு தலைவர் என்று திரும்பவும் கொண்டாடுகிறேன்? திரு செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சி தான். ஒரு உண்மையை மனம் திறந்து நான் சொல்ல வேண்டுமானால், திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு திரு இபிஎஸ்னுடைய ஆதரவாளராகிய நான், இபிஎஸ்ஸின் ஆதரவாளன் என்று என்னை அடையாளம் காட்டிக்கொள்ளுகிற நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது. அவர்தான் இன்னும் ஒரு முறை இங்கே ஒரு தலைவன் என்று திரு எடப்பாடி பழனிசாமியை கைகாட்டியிருக்கிறார். இதில் செங்கோட்டையனுக்கு தோல்வி நிகழ்ந்திருக்கிறது. ஒரு நல்ல கட்சிக்காரர், நல்ல உழைப்பாளி, அவர் இப்படி வீழ்ந்து விட்டாரே என்கிற வேதனை எனக்குள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதை நான் மனமாற உணர்ந்திருக்கிற காரணத்தால் இதையும் சின்ன வழியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது திரு செங்கோட்டையனுடைய தோல்வி. சுற்றி வளைத்து மிக விளக்கமாக சொல்லாமல் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், 5ஆம் தேதி செப்டம்பர் 25 என்ன சொன்னார்? ஏன் அமித்ஷாவை போய் பார்த்தீர்கள்? அழைத்தார்கள், போய் பார்த்தேன். நண்பர்களே, தயவு செய்து வார்த்தைகளை கவனியுங்கள். இப்போது ஹரித்வாருக்கு ராமரை தேடி புறப்பட்ட அல்லது நிம்மதி நாடி புறப்பட்ட, அப்படி குறைந்தபட்சம் வெளியே தன்னை காட்டிக்கொண்ட திரு செங்கோட்டையன் சொல்லுகிறார், நான் டெல்லி போனதும் அமித்ஷாவை பார்க்க அனுமதி கிடைத்தது. நண்பர்களே, அவர் முன்னால் போனது அழைத்து போனார். இப்போது இவர் அனுமதி வாங்கி அவரை பார்க்க வேண்டிய நிலை. இதுதான் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற எவனுக்கும் இந்த பூவுலகில் எந்த பாகத்திலும் நடக்கக்கூடியது. ஒரு கட்சியிலே செல்வாக்காக சுறுசுறுப்பாய் பணியாற்றுகிற தியாகியாக இருக்கிறவரை அந்த கட்சியினுடைய மரியாதையின் நிழல் உங்கள் மீது படியும், உங்களை வரவேற்பார்கள். அதனால்தான் அழைத்தார்கள், போனேன். முன்பு போனது, இப்போது அனுமதி கிடைத்தது, பார்த்தேன். நண்பர்களே, வாசலில் காத்திருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல், எப்போது அழைக்கிறார்களோ வருகிறேன் என்று வாசலில் தவங்கிடந்து பார்ப்பதற்கு 2 வார்த்தைகளில் அனுமதி கிடைத்தது, பார்த்தேன். அவருக்கு இந்த நிலை வந்திருக்கக்கூடாது என்று நான் மனமாற கருதுகிறேன். தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொண்ட திரு செங்கோட்டையன் ஒரு அரை நூற்றாண்டு காலம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு 3 மாவட்டங்களிலே அதிமுகவினுடைய முகமாக, எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மூளையாக செயல்பட்டவர், மறுப்பதற்கில்லை. சில அரசியல் நடவடிக்கைகள் தவறென்று அவர் கருதலாம். அவருக்கு கருதக்கூடிய உரிமையும் அதிகாரம் இருக்கிறது. நீண்ட சீனியாரிட்டியின் காரணமாக அவர் இந்த கட்சிக்காக உழைத்த, தாங்கிக் கொண்ட அவமானங்களை வைத்து பார்க்கிற போது கருத்து வேறுபாடு இயற்கை என்றே நான் கருதுகிறேன். கருத்து வேறுபாடு இயற்கை. பிஜேபியோடு கூட்டி சேர்ந்த போது ஒரு சீனியர் லீடர் ஜெயக்குமாருக்கு கூட அது பிடிக்கவில்லை. இன்னும் சிலருக்கும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால்
இந்த கருத்து வேறுபாடுகளை தாண்டி எப்போது ஒரு கட்சியினுடைய தலைமை பதவியில் ஒருவரை எல்லோரும் சேர்ந்து அமர வைத்தோமோ அப்போது அவரிடம் போய் குறைகளை சொல்லலாமே தவிர, மாற்று கருத்துக்களை வெளியிடலாமே தவிர, ஒரு எதிர்கட்சிக்காரரை போய் பார்த்து கொஞ்சி குழாவுவதோ, அழைத்தார்கள் அதனால் போனேன் என்று சொன்னாலே கட்சி கட்டுப்பாட்டை அவர் மீறிவிட்டார் என்றுதானே பொருள். அன்று அழைத்து போனவர் இன்று அனுமதி வாங்கி பார்க்கிறார். யாருக்கும் இதுதான், இந்த நிலைதான் ஏற்படும். சொந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும் பூமாலைகள் போட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து பிறகு வெட்டப்படுகிற ஆட்டை போல் வெட்டப்படுவார்கள். திரு செங்கோட்டையன் இந்த ஆட்டின் நிலையை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்னும் நான் அவரை மதிக்கிறேன். அதிமுகவுக்கு அவர் தேவைப்படுகிறார் என்றும் நான் கருதுகிறேன். இந்த பின்னணியில் அவர் தொடர்ந்து அதிமுகவில் இருக்க வேண்டும். அவர் பதவியை பறித்திருக்கிறார்களே தவிர கட்சி உறுப்பினரை இன்னும் பிடுங்கி வெளியே அனுப்பவில்லை. அது 2 திரு எடப்பாடியின் ராஜதந்திரம். இன்னொன்று, கட்சிக்கு திரு செங்கோட்டையன் உழைத்த உழைப்பை இன்னும் நன்றியோடு அவர் திரு எடப்பாடி நினைவு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிற விதமாகத்தான் கட்சியிலிருந்து அவரை வெளியே அனுப்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இதை முடித்து விடுகிறேன். என்னை டிவியில் கூட கேட்டார்கள், நான் பதில் சொன்னேன். இவர் போய் பார்த்தாரல்லவா அமித்ஷாவை, இப்போதல்ல, முன்பொரு முறை அழைத்தார்கள், போனேன் என்று சொன்னாரே அப்போது. ஏன் கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அங்குதான் எடப்பாடி எவ்வளவு பெரிய நுணுக்கமான அரசியல்வாதி என்பதையும், எந்த அளவுக்கு திரு செங்கோட்டையன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, வளர வேண்டியிருக்கிறது, மன்னித்து விடுங்கள், இன்னும் அவர் தலைவராக மாறவில்லை என்பதை காண்பிக்கிறது. அன்றைக்கு இவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அழைத்து போன போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் திரு செங்கோட்டையன் மற்றவர்களால் ஒரு ஹீரோவை போல் நடத்தப்பட்டிருப்பார், தியாகியாகியிருப்பார். அதைத்தான் பிஜேபி தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். திரு செங்கோட்டையனும் நடக்கும் என்று கனவு கண்டார். அங்குதான் அனுபவமிக்க அரசியல் ஞானியான திரு எடப்பாடி பழனிசாமி, அப்படியா, சரி இருக்கட்டும், ஒரு தலைவனுக்கு இருக்கிற முதல் தேவை வழிகளை வெளிக்காண்பிக்காமல் தாங்கிக் கொள்ளுவது. அந்த பொறுத்து கொள்ளுகிற சக்தி மிக முக்கியம். அது எடப்பாடிக்கு அபரிமிதமாக இருக்கிறது, செங்கோட்டையனுக்கு இல்லவே இல்லை. செங்கோட்டையன் தான் கட்சி என்று நினைப்பது அவர் உழைப்பை காண்பிக்கிறது, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தான் மட்டுமே கட்சி என்று அவர் எண்ணினால் இப்போது ஏற்பட்டிருக்க நிலைதான் ஏற்படும். யாரெல்லாம் 5ஆம் தேதி இவர் கூட இருந்து கைதட்டினார்களோ, மன்னாரி எம்எல்ஏ, அவர் இவர் யார் யாரோ, அவர்களெல்லாம் போய் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் திரு செல்வராஜை பார்த்து மரியாதை செலுத்திவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் போய் பார்த்து நாங்கள் உங்கள் கூடத்தான் இருக்கிறோம் என்று உறுதிபட சொல்லிவிட்டார்கள். காரணம், செங்கோட்டையனுக்கு எந்தவித மரியாதையையும் பாஜக வழங்கவில்லை. எனவே செங்கோட்டையனை தலைவராக ஏற்றால் தங்கள் அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்பதை அந்த கட்சிக்காரர்கள், செங்கோட்டையனோடு இருந்தவர்கள் உணர்ந்து கொண்டு பின்னோக்கி ஓடி வந்து விட்டார்கள். இவையெல்லாம் அரசியலில் மிக மிக இயல்பு. நான் இப்போதும் சொல்லுகிறேன், செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு ராஜாவை போல ஒரு 2-3 மாவட்டங்களிலே தொடர்ந்து கோலோச்சியவர், அதிகாரம் செலுத்தியவர், ஆட்சி செலுத்தியவர். நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஒரு சிக்னலில் அவர் கார் நிற்குமானால் 50 பேர் ஓடி வந்து அன்னே வணக்கம் என்றார்கள். இன்றைக்கு அவர் வீட்டை விட்டு வருவாரா எனக்கு தெரியாது. சிக்னலில் கார் நின்றால் முகத்தை திருப்பிக் கொள்வார்களே தவிர யாராவது அருகில் போய் இவருக்கு வாழ்த்து சொல்லுவார்களா? அநேகமாக இல்லை. இவரை அமித்ஷா
2-3 நாட்களுக்கு முன்னால் போனபோது பார்த்தார், அவ்வளவுதான். எந்த ஆதரவும் இவருக்கு அவர் தெரிவிக்கவில்லை. எனவே என்னை மன்னித்து விடுங்கள். திரு செங்கோட்டையன் செல்லா காசாகிவிட்டார். இவர் செல்லா காசாகிவிட்ட காரணத்தால் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்பதை மீண்டும் ஒரு முறை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு முறை எடப்பாடி நிரூபிக்கவில்லை, திரு செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு நன்றி. அவர் செல்லும் காசாக மாற வேண்டும் என்று நான் வணங்குகிற ராமரை தலைதாழ்த்தி கரம் கூப்பி குனிந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.